தஞ்சாவூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை 16 விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் சந்தித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தனர். திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து தஞ்சாவூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது 16 விவசாய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தனர். முதலமைச்சரிடம் கலந்துரையாடிய விவசாயிகள் பிரதமர் மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலைதான் அதிகரித்து உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். 10 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு எதிரான நிலைப்பாடை கொண்டிருக்கின்ற மத்திய பிஜேபி அரசை அகற்றும் விதமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளித்து இந்தியா கூட்டணி சார்பாக தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இன்று தமிழக முதல்வர்கள் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு கூறியிருக்கிறோம். உர தட்டுப்பாடு ஏற்படுது, தண்ணீர் பிரச்சனை ஏற்படுது, விவசாயிகளுக்கு அந்த விவசாய கிசான் திட்டம்னாரு எந்த விவசாயிக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அதை பூரா பேங்க்ல பணத்தை பிடிச்சிக்கிறான். அதனால் இதெல்லாம் நாங்கள் எதிர்த்து தெரிவித்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெறணும். மோடி தலைமையிலான அந்த பாரதிய ஜனதா கூட்டணி விரட்டணும். இந்த நாட்டிலே உருப்பட வழி இல்லாது அதை விரட்டுங்கிற முறையில் தலைவர் இளைஞரன் தலைமையில் சங்கங்கள் இன்னைக்கு அணிவகுத்து பார்த்துருக்கோம். இந்தியா கூட்டணி சார்பில் MS சாமிநாதன் குழு பரிந்துரைப்படி விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு உற்பத்தி செலவுடன் 50% கூடுதல் விலை வழங்கப்படும் என்றும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் என இந்தியா வாக்குறுதி அளித்ததை அடுத்து 16 விவசாய சங்கத்தினர் முதல்வரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.